அமையட்டும் வேண்டிக் கொள்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றி. என் இனிய காலை வணக்கம் சகோதரியா. வாங்க வாங்க, அக்கா முகத்துல முழிச்சிங்க. இன்னைக்கு டிசம்பர் 1. ஓகேவா? டிசம்பர் 1 மார்த்தாண்டத்தில் எங்கே இல்லை, மார்த்தாண்டமே தான், அவ்வளோதான். ஓகேவா? மார்த்தாண்டத்திலே தான். வணக்கம் வணக்கம் தம்பி, வாங்க வாங்க. ஹாய் ஹாய். அக்காவோட சொந்த இடம் கிடையாது இது, நினச்சிடாதீங்க. சொந்த இடம்னு அக்காவோட சொந்த இடம் கிடையாது. இது பாட்டம் வாங்கினது. பாட்டம் மாதிரி தேங்காய்க்காக நாங்கள் ஒத்தை ஏதோ சொல்லுவாங்க, தெரியல. பாட்டம், எனக்கு அதான் தெரியும். நம்ம கொஞ்சம் ரூபா கொடுத்துட்டு அவங்க நிலத்தை நமக்கு தருவாங்கல்ல, அடுத்து அவங்க ரூபா தருவோம், நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ அது வரைக்கும் நம்ம தேங்காய் எல்லாம் வெட்டிக்கலாம். அந்த மாதிரி உள்ளது இது. எல்லாம் மக்களுக்குன்னா ஒரு 5.5 சென்ட் தான், 5.5 இல்லை 6 சென்ட் தான் தேங்காய் வெட்டிய குளத்து சைடில் உண்டு. அது போம்ப காட்டி தரேன். அதுதான் என்னோட சொந்த இடம். இங்கே நிறைய விலையாக இருக்கும். அக்கா நீங்கள் அழகாக இருக்கீங்களா? ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி நன்றி. லைவில் இருக்கவங்க ப்ளீஸ் அக்காவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஹாய் அக்கா, ஹாய் கிட்டா. இன்னும் டிசம்பர் 1. இனிப்போ டக்குன்னு நியூ இயர் வந்துடும். ஒரு மாதம்னா டக்குன்னு உருண்டு ஓடிடும். இப்போ அடுத்த இப்போவும் இங்கே மார்த்தாண்டத்துல எல்லாம் பொதுவாக அந்த எல்லா பண்டிகையும் கொண்டாடும். என்னென்னா கிறிஸ்மஸ் நம்ம ஒரு அளவில் எல்லாம் கொஞ்சம் தூரம் எல்லாம் சிலவங்க என்ன கொண்டாடும், தீபாவளி எல்லாம் நல்ல ஸ்பெஷலாயிட்டு நல்ல கிராண்டாக கொண்டாடும்ல. அதே மாதிரி இந்த கன்னியாகுமரியில் உள்ளவங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷனும் கொண்டாடணும். அது என்னன்னே தெரியலை. தீபாவளினாலும் பொங்கல்னாலும் பின்ன கார்த்திகை, ஓணம், கிறிஸ்மஸ்ஸு எல்லா பண்டிகையும், ரம்ஜான் இந்த மாதிரி. ரம்ஜான்னா முஸ்லீம் அது இருந்தாலும் அன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகிட்டு அதை கொஞ்சம் இது பண்ணணும். ஆனால் முஸ்லீம் பண்டிகையும் கொண்டாடும். பொதுவாகவே எல்லா பண்டிகையும் கொண்டாடக்கூடிய ஒரே டிஸ்ட்ரிக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் தான். இன்னும் எனக்கு தெரிஞ்ச அளவில் இருக்குது. ஏன்னா இப்போவுமே கொஞ்சம் நல்ல கூட்டமாகியாச்சு. மார்த்தாண்டம் எல்லாம் நல்ல டிசம்பர் அப்படின்னா கிறிஸ்மஸ்ஸு, அடுத்த நியூ இயர். கிறிஸ்மஸ்ன்னா இங்கே குடில் நல்ல பெரிய பெரிய குடில் எல்லாம் கட்டணும். குடில்னா தருவ பில்லுன்னு சொல்லுவோம். ஏதோ பில்லு வச்சு தருவ பில்லுன்னு சொல்லுவோன்னா அது வச்சு குடில் நல்ல கோயில் மாதிரி சர்ச்சு மாதிரி பெருசாக பண்ணுவோன்னா அதை பார்க்கறதுக்கே கூட்டம் கூட்டமாக போவோம். பின்ன நிறைய சீரியல் இதெல்லாம் போடுவோம் கோயிலில் எல்லாம். சர்ச்சில் எல்லாம் போடுவாங்க. அப்படி நல்ல கிராண்டாக இருக்கும் கிறிஸ்மஸ்ஸு. தாத்தா கறிக்கு விட்டணும். ஆமாம், நான் மார்த்தாண்டந்தா. ஓகேவா? லைவில் இருக்காங்க, ஒரு லைக் போட்டுருங்க ப்ளீஸ். காலையிலே அக்கா ஒரு லைவில் வந்துட்டு என்ன இங்கே வந்து நல்லா இருக்குல்ல கொஞ்சம் இடம். அந்த இது தாண்டிய சின்ன குளம், ஒரு பெரிய குளம் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. அட்டசாறு கிடக்கு. இப்படி தான் இருக்கும். ஒத்தையடி பாதை பார்த்தீங்களா? இதான் இங்கே வயலெல்லாம் ஒத்தையடி பாதை தான். பாருங்க பாருங்க பாருங்க, ஒற்றையடி பாதையிலே ஒரு சேர தூங்கையிலே. இங்கேன்னு பார்த்தா அழகா இருக்கா? பார்த்தீங்களா? பூ அழகா இருக்கா? இந்த குளம் வந்து அங்கே வர இருக்கும். காலையில் ஆனதுனால கொஞ்சம் பனி மூட்டமாக இருக்குது. பனி மூட்டமாக இருக்குது இன்னைக்கு. ஓகேவா?